Today நம்ம singly reinforcement rectangular section பார்க்கலாம். First introduction, position of neutral axis, types of section, moment of resistance of section. Now singly reinforced section என்ன meaningனா, if the reinforcement is provided in the tension zone only, then section is classified as the single reinforced section. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனில் நமக்கு டென்ஷன் ஜோனில் மட்டும் நம்ம வந்து ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணால் நமக்கு அது பேர் சிங்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். ஓகேவா? இப்போ நமக்கு பொசிஷன் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு தெரியும், நமக்கு மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், நமக்கு 0.0035 இருக்கும். அதே வந்து நமக்கு ஸ்டீல் எவ்வளோ இருக்கும், நமக்கு 0.002 + 0.87 FI/ES. சரிங்களா? பட் ஆனால் நமக்கு ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு பொசிஷன் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து எக்ஸி வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். கிளியராக? இப்போது எக்ஸி ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா, the total compressive force developed in the concrete must be equal to the tension force developed in the steel must be வந்து ஈக்குவலாக இருக்கணும். that is the equilibrium as per the equilibrium equations. அப்படி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு இங்கே எக்ஸி வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். கிளியராக? இப்போ நமக்கு தெரியும், நமக்கு காங்கிரீட்லோட மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். தட் இஸ் 0.45 FCK. அதே வந்து நமக்கு டென்ஷனோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம டெவலப் ஆகும், மேக்ஸிமம் 0.87 × FI. ஸோ இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெரிவேஷனில் தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 0.87 FI AST / 0. FCKB. இங்கே நமக்கு XU வந்து பார்த்திங்கன்னா, XU is directly depend upon the AST. அப்போது XU is directly proportional to the AST. AST என்ன மீனிங் நமக்கு? it is the number of the reinforcement of the steel. சரிங்களா? it's the area of the steel. அப்போது நமக்கு ஏஎஸ்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக த பொசிஷன் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கிளியராக? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ரிமைனிங் எதுவும் தேவையில்லை. ஸோ அப்போ ஃப்ரம் த எபோவ் எக்ஸ்பிரஷன் இட் இஸ் கிளியர் தட் த பொசிஷன் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் த ஸ்டீல் இன் த டென்ஷன். சரிங்களா? இதான் ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் the types of section. நமக்கு வந்து 3 types of sections இருக்குது. One is the balanced section, under reinforcement section and over reinforced section. ஃபஸ்ட்டு நமக்கு பேலன்ஸ்டு செக்ஷன் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் செக்ஷன் என்னென்னா, நமக்கு மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கும், நமக்கு 0.0035 இருக்கும். அதேமாதிரி டென்ஷன் எவ்வளோ இருக்கும், நமக்கு 0.002 + 0.87 FI/ES. இப்போ நமக்கு இந்த ரெண்டு செக்ஷனுமே நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும்போது, அதாவது வந்து காங்கிரீட்டும் ப்ளஸ் நமக்கு வந்து டென்ஷன் நமக்கு வந்து அட் த சேம் டைமில் ஃபெயிலியர் ஆகும்போது அதோட மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு அட்டைன் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு பேலன்ஸ்டு செக்ஷன். அப்போ ரெண்டுமே வந்து நமக்கு ஃபெயிலியரில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து அட்டைன் ஆகிருக்கும்போது நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு XU = XU லிமிட். ஏன்னா XUயோட லிமிட்டை நமக்கு என்ன இருக்கணும், அதாவது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயினாக இருக்கும்போது நமக்கு பொசிஷன் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு பேலன்ஸ் செக்ஷன். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் இன் திஸ் செக்ஷன் இஸ் சச் தட் த ஸ்ட்ரெயின் இன் அ காங்கிரீட் இஸ் 0.0035 அண்ட் ஸ்ட்ரெயின் இன் த டென்ஷன் ஸ்டீல் இஸ் 0.002 + 0.87 FI/ES அட் த டைம் ஆஃப் த ஃபெயிலியர். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ அட் த டைம் ஆஃப் ஃபெயிலியரில் வந்து நமக்கு காங்கிரீட்டும் சரி டென்ஷனும் சரி நமக்கு என்ன ஆகும், நமக்கு அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து ரீச் ஆச்சுன்னா அது பேர் நமக்கு வந்து பேலன்ஸ் செக்ஷன். சரிங்களா? அது ரெண்டு சேம் டைமில் நமக்கு ஃபெயிலியர் ஆகும்போது அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு அட்டைன் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு பேலன்ஸ்டு செக்ஷன். கிளியராக? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, XC = XU லிமிட். Now under reinforced section, the amount of steel in section is such that the strain in concrete is 0.0035 and strain in tension is greater than 0.002 + 0.87 FI/ES at the time of failure. இப்போ நமக்கு
ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீல் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காங்கிரீட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். சரிங்களா? அப்போ வந்து ப்ரைமரி ஃபெயிலியர் நமக்கு எதுவாக இருக்கும், ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டீல் இருக்கும், தென் அதுக்கப்புறம் செகண்டரி வந்து நமக்கு வந்து காங்கிரீட் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போது அந்த மாதிரி செக்ஷன் வந்து நமக்கு we are called it as the under reinforced section. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆர்சிசியில் நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு டயராம், ஸ்ட்ரைன் டயராம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் என்னென்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் இருக்கும்போது நமக்கு வந்து பொசிஷன் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்யூ லிமிட்டோட நமக்கு எக்ஸ்யூ வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், the section always fails due to the crushing of concrete in LSM. சரிங்களா? காங்கிரீட் நமக்கு எப்படியுமே க்ரஷிங்கில் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸ்டீல் நெவர் ஃபெயில்ஸ் ஃப்ராக்சர், இட் இஸ் ஆல்வேஸ் ஈல்ட்ஸ். நமக்கு வந்து ஸ்டீல் ஈல்ட் ஆகி தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் நமக்கு தெரியும். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் வந்து நமக்கு ப்ரைமரி நமக்கு வந்து டென்ஷன் வந்து, அதாவது ஸ்டீல் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும். தென் செகண்டரி வந்து கம்பர்ஷன், ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணது. ஓவர் ரெயின்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரைமரி ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் நமக்கு வந்து காங்கிரீட் வந்து க்ரஷ் ஆகும், தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் வந்து ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? பட் ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம காங்கிரீட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு என்டையர் பில்டிங்குமே வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆகிடும். கரெக்டாங்களா? ஸோ அப்போது over reinforced sections are not permitted because the failure is brittle and sudden without any warning. ஆனால் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு இட் இஸ் அ ப்ரிஃபரபிள் பிகாஸ் there is sufficient warning before the failure and the show ductile failure. சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து ஸ்டீல் வந்து டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இட் வில் பி நமக்கு என்ன ஆகும், நமக்கு எலாமினேஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு இட் வில் கிவ் சம் வார்னிங். ஸோ அப்போ வந்து நம்ம பில்டிங் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நமக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நமக்கு இது வந்து ரொம்ப சேஃப் கண்டிஷன். சரிங்களா? அண்டர் ரெயின்ஃபோர்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், என்னென்ன ஃபெயிலியர் நமக்கு அக்கர் ஆகுது. ஸோ அண்டர் ரெயின்ஃபோர்ஸில் ப்ரைமரி ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும், செகண்டரி வந்து கம்ப்ரெஷன், அண்ட் ஓவர் ரெயின்ஃபோர்ஸில் வந்து நம்ம கம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து செகண்டரி வந்து நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏன் வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, because the deflection and cracking are more than over the reinforced section. ஏன்னா தெரியும் நமக்கு அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நமக்கு வந்து ஸ்டீல் நமக்கு வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குது இல்லையா டிஃப்ளெக்ஷனுக்கு. ஆனால் வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நமக்கு வந்து காங்கிரீட் வந்து ஸ்ட்ரைன் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ எல்லா செக்ஷன்லேயுமே நமக்கு. சரிங்களா? ஆல் ஃப்ளக்சர் செக்ஷன் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட் இன் த LSM. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செக்ஷன். இப்போ ஒரு செக்ஷனை வந்து எவ்வளோ மொமெண்ட்டை வந்து நமக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குதோ அந்த செக்ஷனை நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செக்ஷன். இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செக்ஷன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, நமக்கு we know that momentum formula, it is a force into perpendicular distance. Same here also. இப்போ நமக்கு டோட்டல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் நமக்கு வந்து காங்கிரீட்டில் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நமக்கு டோட்டல் டென்சைல் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து டென்ஷனில் எதுவும் நமக்கு டெவலப் ஆகும். சரிங்களா? அப்போ மொமெண்ட்டு நமக்கு எப்படி தெரியும், நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே. அப்போது இந்த இதுக்கு வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிரும், மொமெண்ட் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அப்போது இந்த the distance between the two forces, that is a compressive force and tension force உள்ள distance நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு lever arm சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நமக்கு lever arm. அப்போது moment of resistance நமக்கு எப்படி கிடைக்கும்னா, it is a compressive force into the lever arm or டென்ஷன் இன்டு த லீவர் ஆர்ம். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் நமக்கு எப்போவுமே. சரிங்களா? இப்போ வந்து பேலன்ஸ் செக்ஷன் நமக்கு என்னென்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்டு தி லீவர் ஆர்ம். இப்போ நமக்கு வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், நமக்கு 0.36 FCK XU லிமிட் இன்ட்டு B இன்ட்டு D மைனஸ் 0.42 XU லிமிட். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு. சரிங்களா? ஆனால் இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் கேட்டது கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஜேஇ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, ஒன்லி வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ரிமெம்பர் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து இதுவும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஞாபகம் வச்சுங்க. ஃபார் த டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் த ஸ்டீல் ஃபார் FE 2550 இருந்தால் நமக்கு 0.148 FCK BD². ஃபார் FU 415 இருந்தால் நமக்கு 0.138 FCK BD² அண்ட் 500 இருந்தால் நமக்கு 0.133 FCK BD². சரிங்களா? இங்கே வந்து நமக்கு இங்கே 0.13 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கு வந்து நம்ம வந்து க்யூன்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். தட் இஸ் XU = XU லிமிட். இப்போ அதனால தான் நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னா மேக்ஸிமம் லிமிட் போட்டிருக்கும். இதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நீங்கள் இந்த பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லீவர் ஆர்ம். ஸோ லீவர் ஆர்ம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. லீவர் ஆர்ம்னா இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அண்ட் த டென்ஷன் ஃபோர்ஸ். இது முக்கியம். தென் அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா, தட் இஸ் அ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்டு தி லீவர் ஆர்ம். சரிங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக? நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டென்ஷன் இன்டு த லீவர் ஆர்ம். நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்ரெடி தெரியும். நமக்கு 0.87 × FI × AST இன்ட்டு லீவர் ஆர்மோட வேல்யூ நமக்கு D - 0.2 XU லிமிட். ஃபார் AST இது பேலன்ஸ் செக்ஷன் நமக்கு தெரியும். கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கிறது, நமக்கு AST லிமிட் அது நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம் நமக்கு. சரிங்களா? ஸோ இதுதான், இவ்வளோதான் பேலன்ஸ் செக்ஷன்ஸ். இதே மாதிரி நமக்கு அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கும் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த சேம் ஃபார்முலா தான் நமக்கு. சரிங்களா? ஜஸ்ட் வந்து நீங்கள் இது வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஆனால் என்னென்ன கண்டிஷனில் நமக்கு எப்படி ஃபெயிலியர் ஆகுது அது மட்டும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்ட் ரெக்டாங்குலர் செக்ஷன்ஸ். டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்ட் ரெக்டாங்குலர் செக்ஷன் என்ன மீனிங்னா, ஒரு செக்ஷன் இருக்குன்னா அந்த செக்ஷனில் டென்ஷன் ஜோன்லேயும் கம்ப்ரெஷன் ஜோன்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த செக்ஷன் பேர் நமக்கு டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். ஏன் வந்து நமக்கு வந்து டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னா, இப்போது நமக்கு அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 100 kN வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய லோடு வந்து நமக்கு மோர் தென் 100 kN இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு வந்து நமக்கு டெப்த் ஆஃப் த செக்ஷன் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இல்லைன்னா வித் ஆஃப் த செக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அடிஷ்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நமக்கு பாட்டமில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், டென்ஷன் ஜோனில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? பட் ஆனால் ஓவர் அ டைம் ஆனால் நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம கண்டினியூஸாக வந்து நமக்கு செக்ஷனோட சைஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து ஆஸ்தட்டிக்காக இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு டென்ஷன் ஜோன்லேயும் அண்ட் கம்ப்ரெசிவ் ஜோனில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி நமக்கு வரக்கூடிய மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். கிளியராக? இப்போ இந்த டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு எப்போ வந்து யூஸ் பண்ணோன்னா, எப்போ வந்து நமக்கு பிரெத் அண்ட் வித் வந்து நமக்கு பிரெத் அண்ட் டெப்த் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு மொமெண்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செக்ஷனை விட நமக்கு வரக்கூடிய மொமெண்ட்டு, அதாவது வரக்கூடிய மொமெண்ட் வந்து நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓவராலாக வந்து டிசைன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து டிசைன்ஸ் வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க. எல்லாமே வந்து 16 மார்க் கொஷின்ஸ் அதெல்லாமே. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனாக நமக்கு என்னென்னா, போத் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் எப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லைனா எதனால் ப்ரொவைட் பண்ணுறோன்னா, நமக்கு டெப்த்தும் பிரெத்தும் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் அந்த செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியோட நமக்கு வரக்கூடிய லோடு வந்து நமக்கு ஹையராக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். இட் இஸ் சஃபிஷியன்ட். அண்ட் சம் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்
இஸ் பிளேஸ்ட் இன் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் நம்ம வந்து எங்கே வந்து ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம இட் வில் பி அ டென்ஷன் ஜோன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Next, the distance between the centroid of the area tensile reinforcement and the maximum compressive fiber reinforced concrete beam design is known as. ஸோ அப்போ வந்து the centroid of the நமக்கு தெரியலையே நமக்கு compressive ஃபோர்ஸுக்கும் தென் டென்ஷன் ஃபோர்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னவாக இருக்குது நமக்கு ஓவரால் டெப்த் எஃபெக்டிவ் டெப்த் ஆர் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் லீவர் ஆர்ம். ஸோ ஆப்ஷன் வந்து லீவர் ஆர்ம். Then a single reinforced rectangular section B into D is effective cross section and FCK and Fy are the characteristic strength of the concrete and the steel respectively. The depth of the neutral axis calculated as நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாலே XCயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 0.87 FIAST divided by 0.36 FCKB. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு இதில்? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு 0.f இது வந்து நமக்கு எஃப்ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து தப்பு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 0. ஆப்ஷன் பி பாருங்கள் 0.87 FCK AST FCK வந்துருக்கு. அப்போ இதுவும் தப்பு. 0.FI AST தென் 0.FCK BD ஸ்கொயர் இங்கே வந்து டி ஸ்கொயர் வந்துருக்கு. நமக்கு இதுவும் தப்பு. நமக்கு என்ன வரும் நமக்கு ஒன்லி பி மட்டும்தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 0.87 FI AST divided by 0.36 FCK into B. In RCC beams, as the percentage of the area of the tensile steel increases. இப்போ நமக்கு வந்து டென்சைல் ஆஃப் த ஸ்டீல் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு the depth of the neutral axis அது வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலையா. அப்போது நமக்கு தெரியும் நமக்கு XU வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு XU இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு AST. அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்டீல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போது வந்து ஏ வந்து ரைட். ஆனால் மற்றதும் படிங்க. நமக்கு டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் டிக்ரீசஸ், டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் டஸ் நாட் சேஞ்ச், த லீவர் ஆர்ம் இன்க்ரீசஸ். Next, which one of the following section performs better on the ductility criteria? Balanced section and over reinforced section, under reinforced section, non-prismatic section. இதில் வந்து நமக்கு தெரியல நமக்கு டக்டிலிட்டி கிரைட்டீரியா நமக்கு எதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நமக்கு அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் doubly reinforced beams are recommended when the depth of the beam is restricted, the breadth of the beam is restricted and the shear is high, the both depth and breadth are restricted. அப்போ நமக்கு வந்து ரெண்டுமே அதாவது டெப்த்தும் பிரெத்தும் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நமக்கு டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இது வந்து 2004 இன்ஜினியரிங் சீரிஸ்லேருந்து கேட்டது. If the area of the tension reinforcement provided is less than that required for a balanced section, then RCC beam section is called under reinforced section. The flexural collapse in over reinforcement beams is due to primary compression failure, secondary compression failure, primary tension failure, then bond failure. நமக்கு தெரியும் நமக்கு ஓவர் ரெயின்ஃபோர்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் நமக்கு எதுவாக இருக்கும் நமக்கு காங்கிரீட்டாக இருக்கும். செகண்ட் நமக்கு வந்து டென்ஷன் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும் இல்லையா. அப்போது இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும் பாருங்கள். தட்ஸ் அ ப்ரைமரி கம்ப்ரெஷன் ஃபெயிலியர், தட்ஸ் அ காங்கிரீட் நமக்கு வச்சுக்கோங்களா. இது வந்து காங்கிரீட் ப்ரைமரி கம்ப்ரெஷன் ஃபெயிலியர். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிளி அண்ட் டபுளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். உங்களுக்கு வந்து ஸ்டில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.